வணக்கம் தோழமைகளே, நான் உங்கள் மின்மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிதை அன்புள்ள அம்மாவிற்கு. அம்மா, நீ நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆசையாக இருக்குமா. உன்னோட மகள் இல்லை, இந்த வீட்டுக்கு மருமகளாக மாறி 5 மாதம் ஆயிடுச்சு. ஆசையாக நான் கட்டின கோட்டையெல்லாம் இப்போ மண்ணோடு சரிஞ்சு கிடக்குது. மனசுக்கு பிடிச்சவன், அது மட்டும்தான் ஆறுதல் எனக்கு. போட்டி போட்டு வாய் பேசுவேன்ல உன் கூட, இங்கே பேசக்கூட முடியலம்மா. வேலையை விட்டு வந்ததும் பெட்டில் போய் விழுறேன்னு திட்டுவல்ல, இப்போ நேராக கிச்சனுக்கு தாம்மா போகிறேன். நம்ம வீட்டில் சீக்கிரமாக தூங்குன்னு சொல்லுவேன்ல, இங்கே 11 மணி ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு தாம்மா தூங்குறேன். ஒரு நாள் கூட உனக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சது இல்லைன்னு திட்டுவல்ல, ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் நான் தாம்மா எழுப்பி விடுறேன். புதுசாக ஏதாச்சும் செய்யுமான்னு உன்கிட்ட கோச்சிப்பேன். இன்றைக்கி புதுசாக செஞ்சு யார் யாருக்கோ போட்டுட்ருக்கம்மா. உடம்பு சரியில்லாமல் நீ படுத்திருந்தா கூட கிச்சன் பக்கம் போகாதனா, இன்றைக்கி உடம்பு சரியில்லைனாலும் சமைக்கிறம்மா. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த, இங்கே எனக்கு கேட்க கூட உரிமை இல்லைம்மா. எப்போ பார்த்தாலும் இட்லி தானான்னு உன்கிட்ட கேட்பேன்ல, இன்றைக்கி ஒரு நாளாச்சும் இட்லியே போதும்னு சொல்ல மாட்டாங்களான்னு நினச்சிட்ருக்கேம்மா. பொங்கல் தீபாவளினா 1 மாதத்துக்கு முன்னாடியும் உன்கிட்ட லிஸ்ட்டு போட்டேன்னா, இப்போவும் லிஸ்ட்டு தான் போட்டுட்ருக்கேன் எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு. எனக்கு பிடிச்சதெல்லாம் கேட்ட உடனே செஞ்சு கொடுப்பல்ல, இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட கேட்க ஆள் இல்லைம்மா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கற்பூரம் எண்ணெய் தேய்ச்சி விடுவல்ல, இப்போது அனலாக கொதிச்சாலும் தொட்டு பார்க்க கூட யாருக்கும் நேரம் இல்லைம்மா. கல்யாணமாகி நான் போகிற வரைக்கும் என்னை நீ கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டல்ல, இப்போது என்னோட உலகமே இந்த கிச்சனுக்குள்ளே சுருங்கிடுச்சு. கடன் வாங்கியாச்சும் எல்லா பண்டிகைக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பல்ல, இப்போ காசு இருந்தும் வாங்கித்தர யாருக்கும் மனசு இல்லைம்மா. கொஞ்சம் இருமல் சத்தம் கேட்டாலே என்ன ஆச்சுன்னு 100 தடவை கேட்பல்ல, இப்போ மயக்கம் போட்டு விழுந்தாலும் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. நீ அடிக்கடி உப்புமா செஞ்சால் திட்டுவேன்ல, இப்போ நான் அடிக்கடி உப்புமா செய்கிறேம்மா. நம்ம வீட்டில் யாருமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ எல்லாரும் இருந்தும் நான் மட்டும் தனியாக இருக்கேம்மா. இனிமேல் அதுதான் உன் குடும்பம்னு சொன்னல, ஆனால் அவங்க வீட்டு பீரோவை திறக்கக்கூட எனக்கு உரிமை இல்லையேம்மா. ஏன் எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க, என்னென்னவோ சொல்லி சிரிக்கிறாங்க. நான் சிரிக்கவும் முடியாமல் அழுவவும் முடியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கேம்மா. யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னல, இங்கே எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா. எல்லார் மனசையும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொன்னல, என்னோட மனசை யாருமே இங்கே புரிஞ்சுக்கலம்மா. நேற்று வரைக்கும் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நான் வந்தது எதுவுமே செய்ய முடியலையாம்மா. அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேனா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம வீட்டிலையாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும்னு நினச்சியா. நம்ம வீட்டில் காலை அடக்கி உட்காரடி சொல்லுவல்ல, இங்கே நான் உட்கார்றதே இல்லைம்மா. அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு சேரில் உட்காருவேன்ல, இங்கே இன்னொரு சேர் இருந்தும் உட்கார முடியலம்மா. பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல, தூக்கம் வருது ஆனால் தூங்க முடியல, கோபமாக வருது ஆனால் கத்த முடியல, அழுக வருது ஆனால் அழக்கூட முடியலம்மா. நீ கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை உன்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கும்னு, அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும்னு. அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லி அப்பாவுக்கு முத்தம் கொடுத்து உன்னை வெறுப்பேற்றுவேன்ல, இப்போ உன்னை கட்டி பிடிச்சு அழுணும் போல இருக்குமா. எனக்காக எல்லாமே செஞ்ச உனக்காக நான் ஒன்றுமே செஞ்சதில்லை. இன்றைக்கி யார் யாருக்காகவோ தேஞ்சிட்ருக்கேம்மா. அடுத்த பிறவியில் உன் மகளாகவே வாழ்ந்து முடிக்க வேண்டும்ன்றது தான் என்னோட மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்குமா. எல்லா பொண்ணுக்களுக்கும் பிறந்ததில் இருந்தே அப்பாவை தான் பிடிக்கும், ஆனால் அம்மாவை எப்போ தெரியுமா பிடிக்கும், கல்யாணம் ஆகி முதல் நாள் விடியும் பாரு, அன்னைக்கு தான் அம்மாவோட அன்பையும் அரவணைப்பையும் ஒரு பொண்ணால் முழுசாக புரிஞ்சிக்க முடியுமா. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும்ல,
அப்போ கேட்டு பாரேன், அப்பா இல்லை அந்த ஆண்டவனே அம்மாவுக்கு அப்புறம்னு தான் சொல்லுவா. உன்னோட அம்மா மாதிரின்னு சொல்கிறவங்கெல்லாம் அம்மா ஆகிட முடியாதுன்னு இப்போதாம்மா புரியுது. அந்த இடத்துக்கு யாராலேயும் வர முடியாது. அம்மாவுக்கு என்னை யாருமே கிடையாது. நான் அம்மா ஆனதுக்கப்புறமா தான்மா ஒரு அம்மாவாக நீ எங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கங்கிறது புரியுது. எல்லாருக்கும் உன்னை மாதிரி ஒரு அம்மா கிடச்சிருப்பாங்களாங்கிறது தெரியாது. என்னதான் மருமகளாக நான் துரதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் உன் மகளாக பிறந்ததில் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேம்மா. என்னோட கவலைகளும் கண்ணீரும் எனக்குள்ளேயே இருக்கட்டும். ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறா அப்படிங்கிற ஆறுதலாச்சும் உனக்குள்ளே இருக்கட்டும். இப்படிக்கு உன் அன்பு மகள். இந்த கவிதையில் ஒரு வரியேனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன நிறைய கவிதைகளை பார்க்கணும்னா மின்மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.